அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. போராட வேண்டும் ஜென்மத்தை கடைத்தேற்ற ஞானிகளிடம். பற்றி விடா இடும்பைகள், பற்றி விடா இடும்பைகள், துன்பம் துன்பம் பிடிச்சிக்கிட்டு விடாதுன்னா பற்றினி பற்றி விடாதவருக்கு தேக நலியும். யோகிகளுக்கு தேக நலியும். இவன் என்ன நினைக்கணும்? எப்பாவது சாப்பிட்றது தான், சாவது தான். பட்டி கிடந்து செத்தான். ஆசான் சொல்லிட்டார், நீ காலையில் 4 பழம் சாத்திக்கு 4 பழம் சாப்பிடணும், பட்டி கிடக்கணும்னா ஏற்றுக்கொள்கிறேன். கோதுமை கஞ்சி ஒரு நேரம் தான் சாப்பிடணும், ஏற்றுக்கொள்கிறேன். எதை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். என்றோ ஒரு நாள் சாகத்தான் போகிறேன். இன்று செத்தாலும் சரி, நீ சொன்னது கடைப்பிடிப்பேன் என்று உறுதி இருக்க வேண்டும். ஆக இந்த மாதிரி ஒரு உடம்பு, ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். சரி, இந்த வைராக்கியம் எப்போ வரும்னா, திருவுள் துணை இல்லாமல் ஒருவனுக்கு வைராக்கியம் வராது. திருவுள் துணை இல்லாமல் உடம்பை பற்றி அறிய முடியாது, உயிரை பற்றி அறிய முடியாது, மனசை பற்றி அறிய முடியாது, உலகத்தை பற்றியே அறிந்து கொள்ள முடியாது. திருவுளே நமக்கு அறிவாக இருக்குது, உலகமாக இருக்குது. அப்போ உலகத்தை பற்றி புரிந்து இதெல்லாம் செய்கிறோம். பற்றி விடா இடும்பைகள், பற்றினி பற்றி விடாதவருக்கு காமதேக நீங்கள் அமல் உனக்கு துன்பம் தீர்வே தீராது. இவ்வளோ பெரிய விஷயத்தை என்னையா எங்களால் எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? நீ நிலத்தை விட சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டேன், பெண்ணை விட சொன்னேன் விட்டுட்டு வந்துட்டேன், பொருளாதாரத்தை வேணான்னு சொன்னேன் விட்டுட்டு வந்துட்டேன். வெல்ல முடியலையா ஐயா இந்த விகாரத்தை? உணவு கொடுத்தா காமம், பட்னி போட்டா சாவு. உணவு கொடுத்தா காமம், பட்னி போட்டா சாவு. என்னையா செய்வேன்னா, பெரியவனை கேட்டுக்க. உலகத்துக்கே தலைவன் ஆசான் ஞான பண்டிதன் எல்லாம் ராமலிங்க சாமி எல்லாம் உலகத்துக்கு அத்தனை பேரும் காமத்தை வென்றவர்கள்லாம் ஞானிகள் எல்லாம். யாருமே இந்த சிறிதுக்கு கடுகு திணி உடம்புல காமம் வந்தாலும் மீண்டும் மரணம் வந்துடும். அப்போ என்ன செய்வான்? காமத்தேக நீங்கள் கவம் அற்றுச்சு. கவம் அற்று போக போக இடையூறு இல்லை. வஞ்சிக்கு பற்றி காவம், அது கவம். காமம் இருக்க வரல காமம் இருக்கும். கவம் அற்று போச்சு, காமம் அற்று போனால் காமம் அற்று போச்சுன்னு அர்த்தம். அது வரலும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டும். போராடி 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 பெற வேண்டும். ஆக இது துறையில் வருகின்றவன் எப்படியா இருக்குன்னா, வீண் ஆரவாரம் செய்யக்கூடாது. புத்தகம் படிக்கணும். காலையில் 5 நிமிஷம் அருள்பாவோ திருவாசகத்தை படிக்க வேணும். 10 நிமிஷம் படிக்கணும். உடனே தியானம் செய்யணும். பேப்பர் 10 நிமிஷம் படிக்கணும். உலகத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். 1/2 மணி நேரம் பேப்பர் படிக்கணும். மனைவி மக்கள்கிட்ட பேசணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. வம்பு வழக்கிட்ட போய் மாட்டிக்கூடாது. புலால் உண்ணுதல், மது அருந்துதல், வீண் ஆரவாரம் பேச வேண்டிய தொடர்பு வைத்துக் கொள்ளுதல், இது ஆகவே ஆகாது. இப்படி ஒவ்வொரு நாளாக இருந்து ஞானிகளை விசாரித்து, ஞானிகள் பூஜை செய்து விசாரிச்சுக்கிட்டே நீண்ட பயணம். அது 30 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் வேலை கேட்ட மாதிரி இப்படி நீண்ட பயணமாக போய்கிட்டே இருந்து அங்கே போயிடலாம். எங்கே போகலாம்? இனி பிறவாத இடத்துக்கு போகலாம்.